வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் யானையாக பிறந்த மயச்சுதன் சிவனையும் பார்வதி தேவியும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வேகமாக சென்று மண்டபத்தின் தூணில் மோத மண்டபத்தில் சிறிது சேதாரமாகியது. இதனால் பயந்த பார்வதி தேவி சிவனை கட்டி பிடிக்க வெகுண்டெழுந்த சிவன் தன்னுடைய சூலாயுதத்தால் அவனது தலையை எடுத்தார். அவன் சிவாய நம என்று கூறிக்கொண்டே வீழ்ந்தான். இனி இதனை கேட்ட சிவன் ஒரு நிமிடம் ஆடிப்போனார். இவன் எனது பக்தனாக இருக்கின்றானே என்று அனுதாபம் கொண்டார். உடனே உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார். அவரை கண்டு பரவசமடைந்த கஜமுகாசூரன் பிரகஸ்பதியின் வாழ்த்தை நினைவில் கொண்டு, ஐயனே, தாங்களால் நான் முக்தி அடைவது திண்ணம், இருந்தாலும் தங்கள் பாதை சேவையே நான் அதிகம் விரும்புவது என்றான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த மகேஸ்வரன் அவனது தோலை உரித்து ஆடையாக போர்த்தி கொண்டார். மேலும் அவனது தலையை மட்டும் தனியாக எடுத்து வைத்து கொண்டார். இதனால் அவருக்கு கீர்த்திவாசன் என்று பெயர் ஏற்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, தன்னை அழிக்க பார்வதி தேவியின் வயிற்றில் கரு வளர்கிறது என்பதை அறிந்த சிந்தூரன் நேராக கைலாயம் சென்றான். அங்கு பார்வதி தேவி இல்லை என்பதனை அறிந்து பல லோகங்களிலும் தேடினான். இறுதியாக பூலோகத்தில் பரியலி வனத்தில் இருப்பதை அறிந்தான். தன்னை அழிக்க வளரும் கருவினை பிறப்பதற்கு முன்பே அழிக்க வேண்டும் என்று எண்ணினான். அப்பொழுது பார்வதி தேவி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். பரமேஸ்வரனோ நிஷ்டையில் இருந்தார். இதுதான் சரியான தருணம் என்று எண்ணிய சிந்துரன் வாயு ரூபம் கொண்டு தேவியின் வயிற்றுக்குள் நுழைந்து அந்த கருவின் தலையை துண்டித்து எடுத்துக்கொண்டு நேராக விந்திய மலைக்கு சென்று நர்மதை ஆற்றில் அதனை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக அரண்மனைக்கு சென்றான். அப்படி இருந்தும் அந்த கருவானது அழியாமல் வளர்ந்து வந்தது. 10 மாதம் முடிந்த பிறகு பார்வதி தேவி தலையில்லாத ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். இதனை கண்ட பார்வதி தேவி உட்பட அனைவரும் கண்கலங்கினர். இந்த தலையில்லாத குழந்தை எப்படி சிந்துரனை அழிக்கும், நமக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும் என்று அனைவரும் அச்சமுற்றனர். இதனையெல்லாம் அறிந்த ஈசனும் எதுவும் அறியாதது போல தானும் வருத்தப்பட்டதாக நாடகம் ஆடினார். அப்பொழுது முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் தோன்றி, தேவர்களே, அச்சம் வேண்டாம். பிரகஸ்பதியின் அருளை பெற்ற மயச்சுதன் என்ற மன்னன் நாரதரின் சாபத்தினால் கஜமுகசூரனாக பிறந்து பரமேஸ்வரனால் தலை துண்டிக்கப்பட்டான். அவனது தலையானது சிவபெருமானிடம் இருக்கின்றது. அதை கொண்டு வந்து குழந்தையின் உடலில் பொருத்துங்கள் என்றார். உடனே கஜமுகாசூரனின் தலையை கொண்டு வந்து குழந்தையின் உடலில் பொருத்த அது கனகச்சிதமாக பொருந்தி கொண்டது. இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் ஆனந்த கூத்தாடினார்கள். இது நிகழ்ந்த தினம் ஆவணி மாதம் பூர்வபட்சத்து சதுர்த்தியாகும். அன்றைய தினம் விநாயக பெருமானை பூஜிப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களை பெறுவார்கள் என்பது ஐதீகம். இந்நிலையில் ஒரு நாள் சிந்துரனின் அரண்மனைக்கு நாரதர் விஜயம் செய்தார். அவரை வரவேற்று உபசாரம் செய்தான் சிந்துரன். நாரதர் தான் வந்த வேலையை மெதுவாக ஆரம்பித்தார். சிந்துரா, உன்னை போன்ற பலசாலி மூவுலகிலும் கிடையாது. ஆனால் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று இழுத்தார். நாரதரே, என்ன தயக்கம்? சொல்ல வந்த விஷயத்தை தயங்காமல் சொல்லுங்கள் என்றான் சிந்துரன். சிந்துரா, நான் பரியலி என்ற இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு பார்வதி தேவிக்கு ஒரு தலையில்லாத குழந்தை பிறந்தது. அந்த முண்டத்திற்கு சிவபெருமான் யானையின் தலையை பொருத்தினார். இது எப்படி நடந்தது? எனக்கு புரியவில்லை. உனக்கு விளங்குகிறதா என்று கேட்டார். அதை கேட்டதும் சிந்துரனுக்கு வேர்த்து கொட்டியது. கைகால்கள் உடல் எடுத்தது. நாக்கு குளறியது. அது என்னை அழிக்க பிறந்த குழந்தை. அதனை நான் அழிக்காவிட்டால் அவனுடைய கைகளால் நான் அழிவது திண்ணம் என்று சொல்லி உடனே விநாயகப் பெருமான் இருக்கும் இடத்திற்கு படையோடு சென்றான். அங்கே என்ன நடந்தது என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.